ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல ரொம்பவே ரீசெண்டா தெலுங்குல வெளியான உப்பு கப்புரம்பு படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே ஒரு குட்டி ஸ்டோரிய காட்டுறாங்க. அதாவது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ராஜாக்கள் ஆண்டு வந்திருந்த காலகட்டத்துல அந்த ஊர்ல தொடர்ந்து 3 வருஷமா மழை பெய்யாம இருந்திருக்கு. ஸோ இதனால பயிர்கள் விளைவிக்க முடியாம மக்கள் எல்லாரும் பட்டினியால இறந்து போயிருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு சாமியார் அந்த ஊரோட ராஜாவ சந்திச்சு, நீங்க பூமியிலேருந்து விளைச்சல எடுக்குறீங்கன்னா, நீங்க பூமிக்கு ஏதாவது திரும்ப குடுத்து தான் ஆகணும். அப்படி நீங்க குடுத்தா மட்டும் தான் உங்க ஊர்ல மழை பெய்யும். ஸோ, அதனால உங்க ஊர்ல இனிமே இறந்து போறவங்கள நீங்க எரிக்காம அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ, அவரோட பேச்ச கேட்ட ராஜாவும் அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இறந்து போற மக்கள் எல்லாரையுமே எரிக்காம அடக்கம் பண்றாரு. இதனால அந்த ஊர்ல மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. இதுதான் அந்த ஊரோட வரலாறா இருந்திருக்கு. அந்த கதைய தான் இப்ப நமக்கு காட்டிட்டு, இப்ப திரும்ப கரண்ட்ல பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க. இப்போ அந்த ஊர்ல உள்ள கிராம தலைவர் இறந்து போறாரு. அவரையும் அந்த ஊரோட வடக்கு பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு தான் அடக்கம் பண்றதுக்காக கொண்டு போறாங்க. அவர் கிராம தலைவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு பெரிய கல்லெல்லாம் அங்க பொறிச்சு வச்சிருக்காங்க. அந்த கல்லுல அவரோட பிறந்த தேதி, இறந்த தேதி, எப்படி இறந்தாரு, அதுக்கான காரணம் அப்படி எல்லாத்தையுமே அவங்க பொறிச்சு வைப்பாங்க. இப்போ அந்த கிராம தலைவர் இறந்து போனதுனால ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு நிக்கிற அவரோட ஒய்ஃபையும் பொண்ணையும் நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு அபூர்வா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்போ அந்த ஊர்லயே கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருக்கிற பணக்காரங்களான 2 பேர காட்டுறாங்க. இவரோட பேரு பீமையா, இவரோட பேரு மதுபாபு. இப்போ இந்த ஊரோட கிராம தலைவர் இறந்து போயிட்டார் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா கிராம தலைவர் பதவிக்கு நாம தான் வரணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பல காலங்களா அந்த ஊரோட வழக்கம் என்னன்னா, கிராம தலைவரா இருக்கிறது ஒரே குடும்பத்த சேர்ந்தவங்க மட்டும் தான். இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்து போனதுனால, அடுத்த கிராம தலைவர் ஆகப் போறது நம்ம ஹீரோயின் தான். இப்போ சின்னான்னு ஒருத்தன காட்டுறாங்க. இவன் இந்த ஊர்லயே இறந்து போற மக்கள் எல்லாரையுமே அடக்கம் பண்ற தொழில பண்ணிக்கிட்டு இருக்கிறவன். நம்ம சின்னாவோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க. எப்போனாலும் அவங்க இறந்து போற சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க எப்பவுமே அவங்களோட பையனான சின்னா கிட்ட சொல்லுவாங்க, ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா, இந்த சுடுகாட்டுல நிழலா இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழ என்ன அடக்கம் பண்ணணும்னு சொல்லி அவங்களோட ஆசைய சொல்றாங்க. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோயின் கிராம தலைவியா அவங்களோட பதவியேற்பு விழாவுக்கு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த பதவியை ஏத்துக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அவ பயந்து பயந்து தான் அந்த ஊர் மக்கள் முன்னாடி போறா. எல்லாரும் அவள கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ பேசுறதுல நெறைய தப்புகள் வருது. ஸோ அதனால அந்த பீமையாவும், மதுபாலாவும் இவளால இந்த பதவியை எடுத்து நடத்தலாம் முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் தானே அடுத்த கிராம தலைவர் ஆகணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால இனிமே நடக்க போற கிராம சபா கூட்டத்துல அவங்க அவங்களோட ஆட்கள செட் பண்ணி, இவளுக்கு கஷ்டமான கேள்விகள் எல்லாம் கேட்டு, அந்த கிராம தலைவி பதவியிலருந்து அவளாவே கீழ இறங்கி போக வேண்டிய வேலைகள தான் இவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிராம சபா கூட்டம் நடக்க போகுது. நம்ம ஹீரோயினும் யாரும் எந்த டஃப்பான கேள்வியும் கேட்க மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அந்த கிராம சபா கூட்டத்துக்கே வராங்க. ஆனா, அந்த பீமையாவோடையும், மதுபாலாவோட ஆட்கள் ஒவ்வொரு கேள்விகள் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போய்க்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு அங்க ஒருத்தன் ஒரு கேள்விய கேட்குறான். அத கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அந்த கேள்விய கேட்டது வேற யாரும் இல்ல, அந்த சின்னாங்கிறவன் தான். அவன் என்ன கேட்குறான்னா, நம்ம ஊர்ல இருக்கிற சுடுகாட்டுல இடம் பற்றாக்குறையா இருக்கு. இனி மொத்தமாவே 4 பேருக்குள்ள இடம் தான் இருக்கு. இனி ஆட்கள் இறந்து போனாங்கன்னா, அவங்கள எங்க கொண்டு போய் அடக்குவீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கான பதில் இல்ல. சரி ஓகே 2 நாளுக்கு அப்புறமா நான் யோசிச்சு டிசைட் பண்ணி அதுக்கான பதில சொல்றேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அங்கருந்து தப்பிச்சு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் புதிய சுடுகாடு உருவாக்குறதுக்காக ஏதாச்சும் ஒரு இடம் கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காக அந்த கிராமத்தோட மேப் எடுத்து வச்சு பார்க்குறா. அதுக்கப்புறமா அவளோட அப்பா கிராம தலைவரா இருக்கும்போது, அவங்க கூட துணைக்கு இருந்த ஒரு 3 பெரியவர அவளோட துணைக்கு இப்ப கூப்பிட்டுக்கிறா. அவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு அந்த மேப்ப பார்த்துட்டு கொஞ்சம் இடத்துக்கெல்லாம் நேர்ல போய் பார்க்குறா. அப்படி போய் பார்க்கும்போது, அது எல்லாருமே பல ஆட்களோடது. அவங்க யாருமே அவங்களோட இடத்த சுடுகாட்டுக்கு விட்டு குடுக்குறதுக்கு ரெடியா இல்ல. கடைசில வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சின்னாவ மீட் பண்ணி ஹெல்ப் கேட்கறதுக்காக போறாங்க. இந்த கிராமத்துல வயசா இருக்கிற எத்தனை பேருன்னு சொல்லி எனக்கு தெரியணும். அதுல ரொம்ப சீக்கிரமா இறந்து போற தருவாயில இருக்கிறவங்களோட லிஸ்ட் எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அதனால சின்னாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு அந்த கிராமம் ஃபுல்லாவே சர்ச் பண்ணி இறந்து போற தருவாயில இருக்கிற மக்கள் யார் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஒரு லிஸ்ட் எடுத்து 8 பேரோட பேரை அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த 8 பேர்ல அவனோட அம்மாவோட பேரும் உண்டு.
உண்டு. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த லிஸ்ட்ட வாங்கிட்டு இப்ப ஒரு கூட்டத்த கூட்டுறாங்க. அந்த கூட்டத்துல நம்மளோட கிராமத்துல இனிமே இறந்து போற தருவாயில இருக்கிறது மொத்தம் 8 பேரு தான். ஆனா நம்மளோட சுடுகாட்டுல 4 பேருக்கு மட்டும் தான் இடம் இருக்கு. உடனே அந்த மதுபாலாவும், அப்போ அந்த 4 பேரோட இடம் யார் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு பிரையாரிட்டின்னு சொல்லி கேட்கறான். உடனே நம்ம ஹீரோயினும், பிரையாரிட்டியோட விஷயம் எதுக்கு இப்ப பேசுறீங்க? முதல்ல யாரு இறந்து போறாங்களோ அவங்களுக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இத கேட்ட அந்த பீமையாவும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த 8 பேரோட பேர் கூட என்னோட பேரையும் சேர்த்துக்கோ. ஏன்னா, நான் பல காலங்களா இந்த ஊர்ல தான் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கேன். என்னோட டெட் பாடிய நீங்க இந்த ஊர்ல அடக்கம் பண்ணா போதும். வேற எங்கேயும் அடக்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லிஸ்ட்ல அவரோட பேரையும் சேர்த்துக்கிறாரு. இவர் இப்படி சொல்ல ஆரம்பிச்சதும் அந்த மதுபாபும் அதே மாதிரி சொல்றான். அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்களும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அதனால கடைசில மாறி மாறி வாக்குவாதம் ஆகி அடிதடியும் நடக்குது. பைத்தியம் புடிச்ச நம்ம ஹீரோயினும் திரும்ப அந்த சின்னா கிட்ட இதுக்கு என்ன தீர்வு நாம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்துல சின்னாவும், "நீ கவலைப்படாத, ஏதாச்சும் ஒரு வழி நமக்கு கிடைக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்னாவும், "உண்மையாவே உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? நாம 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சோம். நான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சேன். அதுக்கப்புறமா படிப்ப நிறுத்தினேன். இல்லன்னா நானும் உன்ன மாதிரி பெரிய டிகிரி எல்லாம் படிச்சிருப்பேன். உன்னால முடியும்னா எனக்கு இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னோட அம்மா இறந்து போகும்போதே அந்த சுடுகாட்டுல தான் அடக்கம் பண்றதுக்காக ஏதாச்சும் ஒரு வழிய நீ கண்டுபிடி." இத கேட்ட நம்ம ஹீரோயினும், "மத்த எல்லாரையும் மாதிரி நீயும் இதே மாதிரி பேசினா நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா அவன், "நீ மத்தவங்கள மாதிரி என்ன பார்க்காத. ஏன்னா காலங்காலமா அந்த சுடுகாட்டுல டெட் பாடி அடக்கம் பண்றது நாங்க எங்களோட குடும்பங்க தான். அதனால எங்களோட குடும்பத்துல இருக்கவங்களுக்காவது அந்த இடம் கிடைக்கணும் இல்லையா? என்னோட அப்பா அந்த டைம் இறந்து போகலன்னா, அந்த சின்ன வயசுல இந்த வேலை என் தலையில வந்திருக்காது" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். இவன் இப்படி ஃபீல் பண்ணி பேசும்போது அவனோட கஷ்டம் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் இப்ப நம்ம ஹீரோயின் ஊர் மக்கள் எல்லாரையும் ஒண்ணா கூட்டி, இப்போ அந்த சுடுகாட்டுல 4 பேருக்கு தான் இடம் இருக்கு. அந்த 4 பேர் யார் யாருன்னு சொல்லி நாம துண்டு குலுக்கி போட்டு ஒரு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஸோ அதனால இப்போ 9 பேரோட பேர் இருக்கு இல்லையா? அந்த பேர் எல்லாத்தையுமே எழுதி குலுக்கி போட்டு அதுல 4 துண்ட எடுப்பாங்க. அந்த 4 துண்டுல யாரோட பேர்கள் வருதோ அவங்களுக்கு தான் அந்த சுடுகாட்டுல இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயின். இப்போ ஃபர்ஸ்ட் 2 குலுக்கல் துண்ட எடுக்கும்போது அந்த ஊர்ல உள்ள 2 பொண்ணுங்களோட பேரு வருது. அதுக்கப்புறமா 3வது துண்டுல இருக்கிற பேரு அந்த மதுபாவோட அப்பாவோட பேரு. ஸோ இத பார்த்ததும் அந்த மதுபாபுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப அடுத்து 4வது துண்ட எடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த துண்ட எடுக்கும்போது அதுல வர பேரு அந்த பீமையாவோடது தான். ஆனா நம்ம ஹீரோயின் அத மறைச்சிட்டு நம்ம சின்னாவோட அம்மாவோட பேர தான் சொல்றாங்க. இத கேட்ட சின்னாவும் அவனோட அம்மாவும் பயங்கரமா சந்தோஷமாகுறாங்க. பீமையாவ விட அந்த இடத்துக்கு தகுதியானவங்க நம்ம சின்னாவோட அம்மான்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த பேப்பர்ல பீமையாவோட பேரு வந்ததுக்கு அப்புறமும் அது வேற யாரும் பார்க்காததுனால அத மறைச்சு அவங்க சின்னாவோட அம்மாவோட பேர சொன்னாங்க. இப்போ இந்த மதுபாபு இருக்கான் இல்லையா? அவனோட அப்பாக்கு அங்க இடம் கிடைச்ச சந்தோஷத்துல அவன் ஊர் மக்கள் எல்லாரையுமே ஒண்ணா கூட்டி பயங்கரமா செலவு பண்ணி பார்ட்டி நடத்துறான். எல்லாருக்கும் நல்ல தடபுடலா விருந்துகள் எல்லாம் குடுத்து சரக்கு எல்லாமே ரெடி பண்ணி குடுக்குறாங்க. அங்க ஒரு சரக்கு அடிக்கிறவன், அங்க சரக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துக்கு போய், "நீங்க உருவாக்குற சரக்குல வீரியம் கிடையாது" அப்படின்னு சொல்லி அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால வீரியம் கூட்டுறதுக்காக அங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த சரக்குக்குள்ள என்னென்னமோ அந்த ஆள் எடுத்து போடுறாரு. ஸோ அதனால அத ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த ஆளு அந்த குடிகாரன பயங்கரமா திட்டிட்டு அவன அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா இந்த சரக்க யாராச்சும் குடிச்சாங்கன்னா அவங்க இறந்து போவாங்க. அதனால இத யாருக்கும் குடுக்காதீங்கன்னு சொல்லி அத தயார் பண்ண ஆளு சொல்லிட்டு போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எதுவும் தெரியாத ஒரு நபர் அந்த சரக்க எடுத்துட்டு போய் கொஞ்சம் பேர் ஒண்ணா சேர்ந்து குடிக்கிறாங்க போல. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில அந்த மதுபாபுவோட வீட்டுக்கு முன்னாடி 4 பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. இப்போ இந்த சம்பவம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சின்னாவும் நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. இப்போ ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. மொத்தமாவே 4 பேர அடக்கம் பண்றதுக்கான இடம் தான் அந்த சுடுகாட்டுல இருக்கு. இங்க இந்த மதுபாபு நடத்தின விருந்துல 4 பேர் ஒண்ணா இறந்து போயிட்டாங்க. அதனால இப்ப இவங்கள அடக்கம் பண்ணா அந்த 4 பேரோட இடமும் தீந்து போயிரும். இப்ப குலுக்கல் முறையில ஜெயிச்சு 4 பேரோட பேர செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது எதுவும் இனிமே செல்லுபடி ஆகாது. அத பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைமும் இல்ல. ஸோ அதனால நாம இந்த 4 பேரோட டெட் பாடிய வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த டெட் பாடிய சுடுகாட்டிலேயே அடக்கம் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அப்படி ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த 4 பேரோட டெட் பாடிய அந்த சுடுகாட்டிலேயே அடக்கம் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு
தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இப்போ அங்க அந்த சுடுகாடு ஃபுல்லாவே ஃபில் ஆயிருச்சு இல்லையா? ஸோ அதனால அந்த சுடுகாட்டுக்கு ஹவுஸ்ஃபுல்லுன்னு போர்டும் வச்சிருக்காங்க. அங்க கட் பண்ணா இப்போ இந்த சின்னாவோட அம்மாவும் சின்னா கிட்ட அங்க இடம் தீர்ந்து போயிருச்சுன்னு நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் சும்மா என்னோட ஆசைய மட்டும் தான் சொன்னேன். நீ என்ன எங்க கொண்டு போய் அடக்குனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த சின்னாவும், அம்மா நீங்க அதெல்லாம் நினைச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்ன மட்டும் நம்புங்க. வேற எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவனோட மைண்ட்ல ஏதோ ஒரு ரகசியம் இருந்திருக்கு போல. அது என்னன்னா, அவன் இப்போ நேரா அந்த சுடுகாட்டுக்கு போறான். உண்மையாவே அந்த சுடுகாட்டுல 5 பேரோட இடம் இருந்திருக்கு. ஆனா, அவன் ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும் 4 பேருக்கு மட்டும் தான் இடம் இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லியிருப்பான். ஏன்னா, அந்த 5வது இடம் அவன் அவனோட அம்மாக்காக வச்சிருந்திருக்கான். ஆனா, இந்த இடம் இப்படி காலியா கிடக்கிறத யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுக்காக, அவன் சும்மா ஒரு கல்ல அங்க கொண்டு போய் வச்சு, இங்க டெட் பாடி இருக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினோட கிராமத்துல இருக்க சுடுகாடுக்கு பக்கத்து ஏரியா இன்னொரு கிராமத்த சேர்ந்தது. அந்த கிராமத்துல இருக்கவங்க அந்த இடத்த வித்தாங்கன்னா, இவங்களோட சுடுகாட எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இவங்களுக்கு இடம் கிடைக்கும். ஸோ அத பத்தி கேட்கறதுக்காக தான் அவங்க பக்கத்து கிராமத்துக்கு இப்போ போயிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிராம தலைவர கேட்டு இந்த விஷயத்த பத்தி பேசும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, இடம் தர்றதுக்கு நாங்க ரெடி தான். 1 ஏக்கர் இடம் உங்களுக்கு நாங்க தர்றோம். அந்த 1 ஏக்கருக்கு நீங்க எங்களுக்கு ரூ. 1,00,000 தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த காலகட்டத்துல 1 ஏக்கருக்கு ரூ. 1,00,000ங்கிறது ரொம்ப அதிகமான காசு. இப்போ நம்ம ஹீரோயினோட கையில காசு இல்லாதனால அந்த ஆப்ஷனே இப்ப நம்ம ஹீரோயினோட கைய விட்டு போயிருச்சு. அதே சமயம் அந்த பக்கம் இப்ப இந்த சின்னா இருக்கான் இல்லையா? அவன் அவனோட அம்மாக்கு ஒரு இடத்த பார்த்து வச்சிருப்பான் இல்லையா? அந்த இடத்துல அவன் இப்போ ஒரு ஃபேக்கா கல்ல கொண்டு வைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கு. அதனால அவ இப்போ கிராம சபா கூட்டத்த கூட்டுறா. அந்த கூட்டத்துல நம்மளோட ஊர்ல இந்த பெரிய பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டுபிடிச்ச தீர்வ சொல்றா. அதாவது 300 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நம்ம ஊர்ல அந்த சுடுகாடு இருக்கு. நம்மளோட பல முன்னோர்கள அந்த சுடுகாட்டுல அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்க நமக்கு தெரியாத பல முன்னோர்களோட கல்லறை அங்க இருக்கு. அவங்களோட கல்லறைகள் எல்லாத்தையுமே நாம இனிமே மாத்தலாம். அப்படி நாம மாத்துனோம்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா இப்ப இறந்து போற ஆட்கள நம்மளால அங்க அடக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. சோ அதுக்காக பழைய கல்லறைகளும் உடைஞ்சு போன கல்லறைகளும் எல்லாத்தையுமே நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கான வேலைகளை 2 நாள்ல நாம தொடங்கலாம் அப்படின்னு சொல்றா. இதனால நம்ம சின்னா பயங்கர டென்ஷன் ஆகுறான். ஏன்னா அவன் ஃபேக்கா அந்த சுடுகாட்டுல ஒரு கல்ல கொண்டு வச்சிருக்கான் இல்லையா? அதுல எந்த டீட்டெயில்ஸும் எழுதவும் இல்ல. அந்த கல்லு ஃபேக்குங்கிறத இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, அது பண்ணுனது இவன் தான் சொல்லி அவங்க கண்டிப்பா ஷூரா கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால அன்னைக்கு நைட்டே அவன் இப்போ இன்னும் ஒரு திருட்டு வேலைய பண்ண போறான். என்னன்னா அந்த கல்லுல ஏதாச்சும் ஃபேக்கா பர்த் டேட், டெத் டேட் எல்லாமே எழுதி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அதனால சும்மா ஒரு ஆளோட பேரு, சும்மா ஒரு பிறந்த தேதி, சும்மா ஒரு இறந்த தேதி, சும்மா ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி ஃபேக்கா எல்லாத்தையுமே ரெடி பண்றான். இப்போ அதெல்லாம் எழுதிட்டு பயங்கர சந்தோஷத்துல நம்ம சின்னாவும் அங்கிருந்து கிளம்பி வரான். அந்த நேரத்துல அங்க ஒரு குடிகாரன் வரான். அவன் நம்ம சின்னா வர கோலத்த பார்த்து பயந்து போய் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். நம்ம சின்னாவும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஆட்கள் எல்லாரும் அந்த சுடுகாட்டுக்கு வந்து அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம சின்ன ஃபேக்கா வச்ச கல்லையும் அவங்க பாக்குறாங்க. அவங்க கிட்ட நம்ம சின்னாவும், இது ஒரு போராளியோட கல்லறை, அதனால இவரோட கல்லறைய எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறமா பழைய கல்லறை, உடைஞ்சு போன கல்லறை அப்படி ஒரு 59 கல்லறையோட லிஸ்ட்டை எடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் குடுக்குறாங்க. இந்த 59 பேரோட எலும்பு கூடுகளை எடுத்து ஒரே இடத்துல புதைக்கிற மாதிரி தான் இவங்களோட பிளான். அதே சமயம் அந்த பக்கம் அந்த குடிகாரனோட ஃபேமிலியும் இந்த குடிகாரனை அங்க இருக்க சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இவன் நேத்துக்கே நைட்டு ஏதோ ஒன்ன பார்த்து பயந்துருக்கான். அதுலேருந்து அவன் இந்த மாதிரி இருக்கான். அந்த சுடுகாட்டுல வச்சுதான் இது நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குடிகாரனும் நான் ஒரு பேய பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல அந்த சாமியாரும் இந்த கல்லறைகள் எல்லாம் நீங்க உடைக்கிறீங்கிறத தெரிஞ்சு அதுக்குள்ள இருக்க ஆட்களோட ஆன்மாக்கள் தான் வெளியில வந்து இந்த மாதிரி தொந்தரவுகளை பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. இங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் சின்னாவும் அவங்களோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பழைய கல்லறைகள் எல்லாமே உடைச்சு மாத்துறதுக்காக வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஆட்கள் எல்லாருமே அங்க வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலைய இப்பவே நிறுத்துங்க. ஏன்னா அந்த சாமியார் ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கல்லறையெல்லாம் நீங்க உடைச்சீங்க அப்படின்னா அவங்களோட முன்னோர்களோட ஆத்மாக்கள் எல்லாமே வந்து நம்மள தொந்தரவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால அந்த பீமையாவும் என்னோட முன்னோர்களோட கல்லறைகளை நீங்க உடைக்க கூடாது,
கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் சரி அவரோட குடும்ப கல்லறைகளை எல்லாம் விட்டுட்டு மத்தவங்களோட கல்லறைகளை நாம உடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட முன்னோர்களோட கல்லறைய உடைக்க கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அதனால இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ, அதுக்கப்புறமா ஆட்கள் எல்லாரும் அவங்களோட முன்னோர்களோட கல்லறைய உடைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கலர செலக்ட் பண்ணி அவங்களோட முன்னோர்களோட கல்லறைகள் எல்லாத்தையுமே பெயிண்ட் அடிக்கிறாங்க. எல்லாரும் அப்படி கலர் செலக்ட் பண்ணி அவங்களோட முன்னோர்களோட கல்லறையில எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரே ஒரு கல்லறை மட்டும் மிச்சம் வரும். அது இந்த சின்ன ஃபேக்கா உருவாக்குன கல்லறை. அப்படி அது தனியா இருக்கும்போது, அத கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ, அதனால ஏதாவது ஒரு குடும்பத்தோட முன்னோர்களா மாத்துறதுக்கு இவன் முடிவு பண்ணிட்டான். ஸோ, அதனால அவன் மதுபாபோட குடும்பத்துக்கு அவங்களோட முன்னோர்கள்ன்னு சொல்லி அடிச்சிருந்த அந்த நீல கலர் பெயிண்ட்ட எடுத்து, அவன் ஃபேக்கா உருவாக்குன அந்த கல்லறைக்கு அடிக்கிறான். இத எப்படியோ மதுபாபுவோட ஆட்கள் கண்டுபிடிச்சுட்டாங்க. அவங்க இப்ப நேரா மதுபாபு கிட்ட வந்து, நம்மளோட முன்னோர்கள்ன்னு சொல்லி நாம ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். அந்த கூட்டத்துல ஏதோ ஒரு ஃபேக்கான கல்லறைக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க நம்மளோட முன்னோர்களே கிடையாது. ஆனா, யாரோ இந்த வேலைய பார்த்துருக்காங்கங்கிற தகவல சொல்றானுங்க. யாரோ ஃபேக்கா அப்படி பெயிண்ட் அடிச்ச விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் தெரியுது. ஸோ, அதனால நம்ம ஹீரோயின் இப்போ ஃபர்ஸ்ட்டா சந்தேகப்படுறது சின்னாவ தான். நம்ம ஹீரோயினும் சின்னா கிட்ட போயிட்டு, "இதோ பாரு யாரோ ஃபேக்கா ஒரு கல்ல உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு இடத்த யாரோ மறைச்சு வச்சிருக்காங்க. அது நீ இல்லாம வேற யாரும் கிடையாது. இதோ பாரு அன்னைக்கு குலுக்கல் முறையில உன் அம்மாவோட பேரு வந்ததுக்கு காரணம் நான் தான். உண்மையாவே அந்த துண்டுல பீமையாவோட பேரு தான் வந்தது. அந்த இடம் உன் அம்மாக்கு தகுதியா இருக்கிறதுனால தான் நான் வேணும்னு உன் அம்மாவோட பேர சொன்னேன். அதனால நீ என்கிட்ட உண்மைய ஓப்பனா சொல்லணும்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ, அதனால இப்போ இந்த சின்னாவும் அவனோட மனசுல இருந்த மொத்த உண்மைகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த விஷயத்த பண்ணது நான் தான். என்னோட அம்மாக்காக தான் நான் அந்த இடத்த ஒழிச்சு வச்சேன். அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபேக்கா ஒரு கல்ல ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதனால இப்ப நம்ம ஹீரோயினும், "இதோ பாரு நீ இப்படி பண்ணதுலேருந்து தான் பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சது. அதனால நீ இப்போ ஒரு விஷயத்த பண்ணு. யாருக்கும் தெரியாம நீ வச்ச அந்த கல்ல அங்கேருந்து எடுத்து மாத்திரு." ஸோ, அதனால இப்போ இந்த சின்னாவும் அந்த கல்ல எடுத்து மாத்துறதுக்காக போயிருக்கான். அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயினோட ஆட்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, அந்த பீமையா ஆட்கள் எல்லாரையுமே கூட்டி அந்த சுடுகாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற தகவல சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் எல்லாம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாரும் சுடுகாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறதா இவங்க சொல்றாங்க. அதாவது யார் யாரெல்லாம் இறந்திருக்காங்களோ அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி ரீசன் அதுல பொறிக்கப்பட்டிருக்கும் பாத்தீங்களா? அத பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும் வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ, அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப இவங்க வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி அங்க வந்து ஆட்கள் எல்லாரும் பார்க்கும்போது, இப்போ ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. என்னன்னா, இந்த கிராமத்துல கிராம தலைவரா இருந்தது பீமையாவோட குடும்பக்காரங்க தான். ஒரு வாட்டி அந்த பீமையாவோட முன்னோர்ல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவர் இறந்து போன டைம்ல அவரோட பையனுக்கு 2 வயசு தான் ஆகியிருக்கு. அப்படி 2 வயசா இருக்க பையனுக்கு கிராம தலைவர் பதவி கிடைக்காது பார்த்தீங்களா? ஸோ, அதனால அவனால ஏற முடியல. ஸோ, அதுக்காக டெம்பரரியா தான் நம்ம ஹீரோயினோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கிராம தலைவர் பதவிய குடுத்திருக்காங்க. அப்படி குடுத்ததுல பீமையாவோட பூர்வீகத்துல இருந்த ஒருத்தர் ரொம்பவே வருத்தப்பட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. அப்படி அவரு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு இல்லையா? அவரோட கல்லறையில தான் இந்த ரீசன எழுதி வச்சிருக்காங்க. இத வச்சு அந்த பீமையாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. உண்மையாவே அந்த கிராம தலைவர் பதவி நம்ம முன்னோர்கள் கிட்ட தான் இருந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல நாம தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ, அதனால இந்த தகவல தெரிஞ்ச பீமையாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும், "இந்த கிராம தலைவர் பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம். அத நீங்களே வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க வந்துகிட்டு இருக்க தகவல கேட்டதும் நம்ம சின்னா அந்த ஃபேக்கா ரெடி பண்ண கல்ல எடுத்துட்டு ஒரு மரத்துக்கு மேல தான் மறைஞ்சு இருந்திருப்பான். அதுக்கப்புறமா இப்ப இந்த கிராம தலைவர் பதவிய நம்ம ஹீரோயின் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ, அதனால பீமையாவோட ஆட்கள் எல்லாருமே அங்க பயங்கரமா சந்தோஷமா ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்கள அங்கிருந்து போக சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அவங்க கேட்காம அங்க பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு பயங்கரமா பயந்து போன நம்ம சின்னா மேல மரத்துல இருந்திருப்பான் இல்லையா? அங்கருந்து கீழ விழுந்துடுறான். இப்ப அவனோட கையில அந்த கல்லும் இருக்கு இல்லையா? அந்த கல்ல ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஸோ, அதனால இப்ப ஊர் மக்கள் எல்லாருக்குமே இந்த ஃபேக்கான கல்ல ரெடி பண்ண
பண்ணது இந்த சின்னாங்கிற தகவல் தெரிஞ்சு போயிருச்சு. அவனுக்கு இப்போ பனிஷ்மெண்ட் குடுக்குறாங்க. அதாவது அவனையும் அவனோட அம்மாவையும் இந்த கிராமத்துல இருந்து நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி புதிய கிராம தலைவரான அந்த பீமையா உத்தரவு போடுறாரு. நம்ம சின்ன எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு பார்க்குறான். ஆனா அவங்க யாருமே அத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அவன போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம சின்னாவோட ஃப்ரெண்டு சின்னா கிட்ட வந்து உன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் அவன அடிச்சுக்கிட்டு இருந்த எல்லாருமே அவன அடிக்கிறத விட்டுட்டாங்க. அவன் இப்ப வேகமா ஓடி அவனோட அம்மாவ பார்க்கறதுக்காக வர்றான். பார்த்தா அவனோட அம்மா அங்க இறந்து போய் கிடக்குறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் இப்ப அவங்க கிராமத்துல இருக்க சுடுகாட்டுல ஒரு இடம் மீதம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்த இப்ப ஏலத்துல விடுறாங்க. யார் அதிகமா காசு கொடுத்து அந்த இடத்த வாங்குறாங்களோ அவங்களுக்கு அது சொந்தம். ஆனா அந்த ஊர்லயே அதிகமா காசு இருக்கிறது அந்த மதுபாபுக்கும், பீமையாவுக்கும் தான். ஸோ அதனால இப்போ ஏலமும் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 2 பேரும் மாறி மாறி போட்டி போட்டுட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 1000, 10,000, 15,000ன்னு போய் போய் கடைசியில 40,000 வரைக்கும் வந்து நிக்குது. அந்த மதுபாபுவும் இதுக்கு மேல நாம கூப்பிட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலத்துல இருந்து எழும்பி போறாரு. இப்ப 40,000 ரூபாய்க்கு கூப்பிட்டுருக்கிறது அந்த பீமையா தான். இனிமே இந்த ஊர்ல இருக்க மக்கள் யாருமே இதுக்கு மேல கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட எல்லாம் காசே இல்ல. அதனால இந்த இடம் நமக்கு தான் சொந்தம்னு சொல்லி இந்த பீமையா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த ஊர்ல இருந்த சாதாரண மக்கள் எல்லாரும் அந்த 40,000க்கு மேல ஏலம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ரேட்ட சொல்றாங்க. அவங்க சொல்ல சொல்ல இந்த பீமையாவும் அவனோட ரேட்ட கூட்டிக்கிட்டே இருக்கான். அப்படி கூப்பிட்டு 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 கடைசியில இப்போ 1,00,000 ரூபாய்க்கு வந்து நிக்குது. இந்த பீமையா 1,00,000 ரூபாய்க்கு ஏலம் பிடிச்சதுக்கு அப்புறமா ஊர் மக்கள் யாரும் அதுக்கு மேல கூப்பிடவே இல்ல. அதனால இப்ப கடைசியில 1,00,000 குடுத்து தான் இந்த பீமையா அந்த இடத்த வாங்கியிருக்காரு. அங்க கட் பண்ணா இப்ப இந்த சின்னா அந்த சுடுகாட்டுக்கு உள்ள அவனோட அம்மாவோட டெட் பாடிய கொண்டு போற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பயங்கர ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சுடுகாட்டிலேயே ஒரு இடம் தான் இருந்தது. அந்த இடத்தையும் பீமையா 1,00,000 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. இனிமே இவன் இந்த சுடுகாட்டுல எங்க கொண்டு போக போறான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த சுடுகாட்டோட வேலி எல்லாத்தையுமே தாண்டி அந்த பக்கம் ஒரு இடத்துக்கு இவங்க போறாங்க. அங்க குழி தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாவே இப்போ ஒரு ஏலம் நடந்தது பார்த்தீங்களா? அதோட ஐடியாவ போட்டது நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அந்த ஊர்ல இருந்த மக்கள் கொஞ்சம் பேர அந்த மதுபாபுவுக்கும், பீமையாக்கும் தெரியாம அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சுட்டு, சின்னாக்கு உங்ககிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்ட்டிங்லலாம் அவங்க எல்லாரும் அவன் சொல்றத கேட்க முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. ஆனா கடைசியில நம்ம சின்னாவும் அவங்க கிட்ட, "இதோ பாருங்க, இங்க முன்னோர்களோட லிஸ்ட் எல்லாம் எடுக்கிற நேரத்துல நான் நெறைய முன்னோர்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதுலேருந்து எனக்கு புரிஞ்சுகிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கிராமத்துக்கு ஸ்டார்ட்டிங்ல 4 சகோதரர்கள் தான் இங்க வந்து தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட குடும்பம் பெருசாகி பெருசாகி தான் இப்போ நாம கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருமே உருவாயிருக்காங்க. அந்த 4 உடன்பிறப்புகளோட வாரிசுகள் தான் நாம எல்லாரும் ஒரே ரத்தம் தான். எல்லாருமே அவங்களோட வம்ச வழிய சேர்ந்தவங்க தான். அந்த பீமையாவும், மதுபாபுவும் நாம எல்லாருமே ஒரே குடும்பத்த சேர்ந்தவங்க தான். அப்படி நாம ஒரே குடும்பமா இருக்கவங்க எதுக்கு அந்த இடத்துக்காக சண்டை போடணும்? இது நம்ம எல்லாருக்குமே சொந்தமான ஒரு இடம். ஸோ அதனால நாளைக்கு நடக்கிற ஏலத்துல நாம ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி இப்போ ஒரு பிளான போடுறாங்க. என்னன்னா, ஏலத்தோட தொகை மேக்ஸிமம் 1,00,000 ரூபாய்க்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் சாதாரண மக்களும் பீமையா கூட ஏலம் போட ஆரம்பிச்சாங்க. எப்போ 1,00,000 ரூபாவ எட்டுதோ அது வரைக்கும் அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. 1,00,000 ரூபாய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அத விட்டுட்டாங்க. ஸோ அதனால பீமையா காச குடுத்து அந்த இடத்த வாங்கிட்டான். அப்படி அந்த 1,00,000த்த நம்ம ஹீரோயின் எங்க கொண்டு போய் குடுக்குறாங்கன்னா, பக்கத்து கிராமத்துல இருக்கவங்களுக்கு தான். அதாவது இதுக்கு முன்னாடி இவங்களோட சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏரியாவ பக்கத்து கிராமத்துக்கிட்ட இருந்து நாம வாங்கிட்டோம்னா, இவங்களோட சுடுகாட எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த ஊர்ல இருந்தவங்க கிட்ட போய் பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஆனா அவங்களோ 1 ஏக்கர் இடம் நாங்க தரோம். ஆனா அதுக்காக நீங்க 1,00,000 ரூபாய் தரணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த 1 ஏக்கர் நிலத்த நம்ம ஹீரோயின் இந்த 1,00,000 ரூபாவ குடுத்து வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க அந்த 1 ஏக்கர் நிலத்த 1,00,000 ரூபாய்க்கு எதுக்கு வாங்கியிருப்பாங்கன்னா, அவங்களோட கிராமத்துல கர்ப்பிணிகளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் உருவாக்குறதுக்காக தான் அவங்க அந்த காச வாங்கியிருக்காங்க. நீங்க இறந்து போறவங்கள அடக்கம் பண்றதுக்காக இந்த காச எங்ககிட்ட குடுத்திருக்கீங்க. ஆனா நாங்க அத பொறக்கிற குழந்தைங்கள காப்பாத்துறதுக்காக உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் வாங்குன இடம் தான் இப்ப இவங்களோட ஊர்ல இருக்க சுடுகாடோட பக்கத்து ஏரியா. அந்த ஏரியால நெறைய பேர அடக்கம் பண்ணலாம். அதனால அங்க
ஃபர்ஸ்ட்டா இப்ப அடக்கம் பண்றது நம்ம சின்னாவோட அம்மாவ தான். அவங்க ஆசைப்பட்டது போலயே அவங்களோட சொந்த ஊர்லயே அவங்களோட உடல அடக்கம் பண்ணி கல்லறை கட்டுறாங்க. அவங்களோட அம்மாவ அடக்கம் பண்ண இடத்துக்கு பக்கத்துல அவன் ஒரு மரத்தையும் நட்டான். அங்க கட் பண்ணா இப்போ புதிய கிராம தலைவரான பீமையாவ சுத்தி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த பீமையாவோட முன்னோர்கள் மாறி மாறி கொடுக்க வேண்டிய காசு விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்ட கேட்டு எனக்கு அந்த காசை திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால பீமையாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால இந்த பீமையாவும் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் ரத்து பண்றேன். அது எல்லாத்தையும் நீங்க இப்ப எடுத்துட்டு வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால ஊர் மக்கள் எல்லாரும் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஊர் தலைவர் ரத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இதோ பாருங்க அப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டீங்க இல்லையா? அப்போ இனிமே எங்களோட கிராம தலைவி அபூர்வா தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட பேர சொல்றாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பை.